வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான தகவலை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணற்கேணி ஜாப் பற்றின அப்டேட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணற்கேணி ஆப்க்கு தேர்வானவர்களுக்கு இன்டர்வியூ வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ தெரிவானவங்களுக்கு எந்தெந்த ஸ்கூலுக்கு என்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, மணற்கேணி ஆப்பை பற்றி மாணவர்கள்ட்ட எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தன்னார்வலர்கள் பள்ளிக்கு வரும்போது தேவையான ஒத்துழைப்பை தலைமை ஆசிரியர்களும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னார்வலர்கள் மாணவர்கள்கிட்ட பேச போகிறாங்க. இந்த மணற்கேணி ஆப் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பேச போகிறாங்க மாணவர்கள்கிட்ட. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தன்னார்வலருக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தன்னார்வலர்கள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போயிட்டு இந்த மணற்கேணி ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்து பேசணும். சப்போஸ் மணற்கேணி ஒர்க்குக்கு தேர்வானவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இதை பற்றின டீட்டெயில்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா. அடுத்ததாக மாடல் ஸ்கூல் கேரியர் கைடன்ஸ்க்காக அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இல்லைனா உங்கள் குரூப்பில் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்றப்போல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் இருந்துச்சு அப்படின்னா முன்னுரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 17 மாவட்டங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரும். ஸோ உங்களோட லோக்கல் குரூப்பில் டெய்லி வர மெசேஜை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கேரியர் கைடன்ஸ்க்கு செலக்ட் ஆனவங்களுக்கு கொடுக்க போகிற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் படித்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக அந்த படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ +2 முடிச்சிருக்காங்க, மேற்கொண்டு படிப்பு படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து அவங்கள மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு எப்படி எந்த காலேஜில் என்ன படிப்பு இருக்குது, அவங்க எந்த படிப்பு தேர்ந்தெடுக்க விரும்புகிறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி அனுப்பணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லணும். சப்போஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும். இப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், இப்படி ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். எவ்வளோ மாணவர்கள் ஒரு வருஷத்தில் +2 முடித்து வெளியே போகிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க நீட் ஜேஇஇ போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கணும். இதுதான் இந்த கேரியர் கைடன்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கு. சப்போஸ் இதுக்கு ஏதாவது தேர்வாகி இருக்கீங்க, இல்லை இன்டர்வியூ பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஐடிகே 3.0க்கு செலக்ட் ஆனவங்க மறக்காமல் அட்டண்டன்ஸை டெய்லி ரெகுலராக போடுங்க. யார் ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. Thank you.